ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா நிவ்யா. இது பச்சளம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எஸ்பெஷலி பேபிஸ் இருக்கிற வீட்டில் இது வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதுவும் டாக்டர் சஜஷன் கேட்டு தான் வாங்கி வச்சுக்கணும். இது பாப்பாவுக்கு ஒரு 3 மந்த்து 2 மந்த்து அந்த ஏஜ்லேருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 5-6 விஷயத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணணும். நான் வீடியோ போடுறேங்கிறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. இதனால் என்ன பெனிஃபிட்டு, என்ன யூசேஜ் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். பெரியவங்க டாக்டர்கிட்ட கேட்காம கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கலில் சொன்னாவே கொடுப்பாங்க. ஆனால் அதுலேயும் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது பாட்டில் இருக்கிறது லோஷன். எல்லோரும் கேலமைன் லோஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேலமைன் லோஷனுங்கிறது மெயினாக இச்சிங் இரிட்டேஷன் அதுக்காக வாங்கி யூஸ் பண்ணுறது ஜென்ரலாக. அது சாதாரண ஒரு லோஷன் கேட்டகரி. இது கேலட்ரைல் லோஷன் அப்படிங்கிறது கேலமைன் ப்ளஸ்ஸாக கொடுத்தா எப்படி, அந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ட்ஸ் அடிஷ்னலாக சேர்த்து நம்மளுக்கு கொடுத்தது தான் கேலட்ரைல் லோஷன். இந்த லோஷன் ஒரு மருந்தாக நம்மளுக்கு ஸ்கின்னில் ஒரு மருந்தாக செயல்படக்கூடியது. இது ஒரு மெடிக்கேட்டட் ப்ராடக்ட்டு. கேலமைன்லேயே சில இன்க்ரீடியன்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டால் எப்படியோ அது மாதிரி தான் இந்த கேலட்ரைல் லோஷன், அதாவது கேலமைன் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த கேலட்ரைல் லோஷன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, சன்பர்ன்ஸ்க்கு, இன்செக்ட் பைட்டு, அப்புறம் ப்ரிக்லி ஹீட், அப்புறம் மைனர் ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெல்லாம் செயல்படும். அதாவது உங்கள் ஸ்கின்னில் இப்போ சூரியன் பட்டு ஒரு மாதிரி ஆகும் இல்லையா, அந்த எரிச்சல், சூரியன் பட்டு எரிச்சல் அந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொசுக்கடி, பூச்சிக்கடி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேர்க்கூறு அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செயின் எல்லாம் போட்டுகிட்டே இருந்தோம்னா, கவரிங் செயின் போட்டுகிட்டே இருக்கிறோம் பெரியவங்க, அந்த கழுத்துக்கிட்ட ஒரு அறுக்கிற மாதிரி இரிட்டேஷன் மாதிரி இருக்கும், அதுக்கு போடலாம். அப்புறம் அலர்ஜி, இந்த ஆன்டி அலர்ஜியாக இது செயல்படுது. அலர்ஜி ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸ்கின்னில், அப்புறம் தேம்பல் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் எப்போ யூஸ் பண்ணேன் அப்படின்னா, பாப்பாவுக்கு 2 மந்த்து 3 மந்த் அந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த மஞ்சத்தூளெல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு குளிக்க வைப்பாங்க. துவலைப்பொடி அந்த மாதிரிலாம் போட்டு குளிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் முடி உதிரணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்கின்னில் இருக்கிற முடி உதிரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக டெஸ்டிங் மாதிரி தான் கொஞ்சமாக நாங்கள் துவலைப்பொடி போட்டு குளிக்க வச்சோம். அந்த பாப்பாவுக்கு அப்போ செட் ஆகலை. ஃபுல்லாக ரெட் ரெட்டாக அப்படியே இந்த புள்ளி மாதிரியாக வந்தது. அது சொரிஞ்சோம்னா எப்படி ஒரு மாதிரி தோல் உரிஞ்ச மாதிரி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சு. அதுக்காக தான் இந்த லோஷன் எழுதி கொடுத்தாங்க டாக்டர். அதை அப்ளை பண்ணோம். இது பெயிண்ட் மாதிரி இருக்கும், நல்லா திக்காக பிங்க்கில் நல்லா பெயிண்ட் மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து அப்ளை பண்ணால் ஸ்கின்னில் ஒட்டாது, அந்த மாதிரி நல்லா பெயிண்ட்டாக இருக்கும். இதில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு மூடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு மூடி நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலக்கிக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் வச்சனால மேலே மட்டும் தண்ணி மாதிரி வந்திருக்கு, கீழே பெயிண்ட் மாதிரி இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா ஷேக் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்போ இந்த பெயிண்ட் ஷேப்பில் பெயிண்ட் திக்னஸில் நம்மளுக்கு வரும். அதே ஸ்கின்னில் நல்லா அப்ளை பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 நேரம் அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். டக்குன்னு எஃபெக்டிவாக இருக்கும், நல்லா கேட்கும். உங்களுக்கு அலர்ஜி, குட்டி குட்டியாக புள்ளி புள்ளியாக அலர்ஜி மாதிரி, இல்லை தேம்பல் மாதிரி, இல்லை நம்ம இச்சிங் ஆகும் இல்லையா, அரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு இந்த உட்கார்ற தவழ்கிற வயசில் காலு மடக்கி வைப்பாங்களா, அந்த முட்டிக்கு கீழே அந்த மடக்கிற இடத்துல மடக்கி மடக்கி வச்சு அங்கே ஒரு ட்ரைனஸ் மாதிரி ஆகி ஒரு பட்டையாக ஒரு ட்ரையாக தோல் உறிஞ்சு வர்ற மாதிரி பட்டையாக இருந்தது. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இதுதான் நான் யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ண சரியாக போச்சு. அதாவது கால் இடுக்கு, அந்த கெண்டைக்காலு தொடையும் ஜாயிண்ட் பண்ணுற அந்த இடுக்கில், கை நம்ம மடக்கிற இடத்துல அதிகமாக மடக்கியே வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல ஒரு பிசுபிசுப்பு தன்மை, ஆயில் தன்மை இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகி தேம்பல் மாதிரி ஆச்சு. ஹாஸ்பிட்டலெல்லாம் காமிச்சு மற்ற மருந்தெல்லாம் அப்ளை பண்ணி சரியாகலை. இது போட்டு தான் கண்டினியூஸாக நான் ஒரு 10 டேஸ் டெய்லி போட்டுவிட்டேன் அந்த இடுக்குலாம். இது போட்டு தான் சரியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. அந்த டிசீஸ் குழந்தைங்களுக்கு 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு அதிகமாக வரும். அந்த குழந்தைங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸுங்கிறது வாய்க்கிட்டையும் கைக்கிட்டையும் கால் கிட்ட மட்டும்தான் புள்ளி புள்ளியாக கொப்பளை மாதிரி வரும், அம்மா போட்ட மாதிரி. உடம்பு ஃபுல்லாக போட்டால் தான் அது அம்மா போட்ட மாதிரி கணக்கு. இது கை, கால், வாய்க்கிட்ட மட்டும் வரும். அது ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸுங்கிறது. அதுக்கு அந்த கேலட்ரைல் லோஷன் போடலாம்.